ஆஸ்திரேலியா போய் ஆஸ்திரேலியா அடிச்சாச்சு, சவுத் ஆப்பிரிக்கா படிக்க வச்சாச்சு, இங்கிலாந்து க்ளோஸ், நியூசிலாந்து வேற என்ன பண்ண இதை என்னப்பா என்னமோ பகுமானம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. என்ன அது என்னாச்சு பாரு. ஆஸ்திரேலியா முடிஞ்சு, சவுத் ஆப்பிரிக்கா முடிஞ்சு, இங்கிலாந்து முடிஞ்சு, நியூசிலாந்துக்கு அது இந்த கதையெல்லாம் எவனும் கேட்கல. எத்தனை கப் அடிச்சீங்க கடந்த 15 வருஷமா? என்ன கப் அடிச்சீங்க? இதெல்லாம் எதுல அடிச்சீங்க? இதெல்லாம் டோர்னமெண்ட் பா. அது தெரியுது. ஓடிஐயா டெஸ்டா? ஓடிஐல தானே அடிச்சீங்க. ஓடிஐல இந்த வேர்ல்டு கப் அடிச்சது 2011 2013 சாம்பியன்ஸ் டிராபி அடிச்சீங்க. அடுத்து எங்க வேர்ல்டு கப்? ஓடிஐ பத்தி எல்லாம் நீங்க பேசக்கூடாது போங்க. சீரியஸா ஜெயிச்சிருக்கோம். சரி, ஓடிஐ அப்படி வருது, டெஸ்ட்ல முடிச்சிடுவோம். ஆஸ்திரேலியாவோட அவேல வின்னு, ஆஸ்திரேலியாவோட ஹோமு வின்னு, இங்கிலாந்தோட அவே வின்னு. என்னப்பா இல்ல என்னமோ கிழிச்சேன் நீங்களே என்னத்த கிழிச்சீங்க? ஆமா, எல்லா ஊர்ல போய் டெஸ்ட்ல எல்லாத்தையும் போய் கிழிச்சிங்க. டெஸ்ட் கப்ப கிழிச்சிங்களா? வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஸ் 2 வாட்டி ஃபைனல்ஸ் போனீங்க. கப்புங்க 3வது வாட்டி போகவே இல்ல. அதெல்லாம் கிடையாது. கப் அடிச்சுட்டு பேசுங்க. எல்லா ஊர்லயும் எல்லாரும் டெஸ்ட் ஜெயிச்சிட்டா வெளியே போய் ஜெயிச்சுட்டு வந்தா எல்லாம் சந்தோஷமா பேசுவாங்க. ஆனா நம்ம ஊர்ல தான் நீ ஜெயிச்சிரு, ஜெயிக்காம வா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்போட வர்றியா வா, இல்லைன்னா கிளம்பு. கப்பு முக்கியம் பிடிக்கலே.